ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். 17 லைஃப் லெசன்ஸ் தட் ஐ விஷ் சம்ஒன் ஹேட் டோல்ட் மீ இயர்லியர். ஸோ இது வந்து நம்ம லைஃபுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நாம் வந்து நெகட்டிவாக போயிட்டு அப்புறம் இந்த மறுபடியும் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் முதல்ல யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்டில் நம்ம நினைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மென்டார் இருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்போமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, அதாவது ஒரு மென்னாக ஒரு டீனேஜாக இருக்கிறீங்க, இல்லை சம் 20s 30s விமன் ஆண்டர்பிரினர்ஸ், ஸோ எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு ரொம்ப பேசிக்கான லைஃப் லெசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட க்ரோத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்த உடனே ரொம்ப பங்க்சுவலாக இருக்கணும், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு, இல்லை எனக்கு வரலை, என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமீடியட்டாக நம்ம வந்து அதை ஒரு நெகட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுல வந்து சம் 20% சேவ் பண்ணுறோம், 30% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மார்னிங் வேக்கப்லேருந்து ஈவினிங் பெட்டுக்கு போகிற வரைக்குமே நாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், டெய்லியுமே நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பில் பர்சனல் விஷயங்களில், ஃபேமிலி விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்பில், அப்புறம் பிஸ்னஸில், ஸோ எப்படி நம்ம டைமை வந்து கரெக்டாக ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணி அதை மூவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதில் நாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்பெண்டிங் டைம் ஆன் அவர் ஓன் ஸ்கில்ஸ் அண்ட் ஆன் ஆர் செல்ஸ். இப்போ நான் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு பார்ட்டி, இல்லை ஒரு வெளியே ஒரு ஃபுட்டுக்காக போகிறோம், மூவிக்கு போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. தட் இஸ் மீ டைம். அதை நம்ம சொன்னாலும் சொல்லலாலும் எல்லோரும் நம்ம வந்து மீ டைம் வந்து நமக்கு இருக்குது. சாட்டர்டே சண்டேஸ்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆக்சுவல் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட கெரியரில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த டைம் வந்து வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அந்த டைம் நீங்கள் கொடுக்குற அந்த டைம் வந்து ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த 9 hours ஜாப், இல்லை அந்த ஒரு 10 hours ஜாபில் வந்து நீங்கள் லாஸ்ட் மந்த் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த மந்த் ஒர்க் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த டைம் இருக்குது இல்லையா. ஸோ உங்களோட ஸ்கில் செட்டில், நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி, உங்கள் ஸ்கில் செட்டில் நீங்கள் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நான் லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்தும் கம்பேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கம்பேரிசன் கிடைக்கும். நீங்கள் உங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அசஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக செக்ஷன் போட்டு டீப்பாக அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து லேக் ஆகிற இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான். இப்போ ஈவன் நான் கூட பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து மற்ற ஒர்க்ஸ், டீம் ரிலேட்டிவ் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு ரொம்ப இஷ்யூஸ். ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப சஃபர் ஆனேன். ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு ஒர்க்ஸ் சொல்லிடுவாங்க, ஒர்க்ஸ் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் எல்லா ஒர்க்ஸையுமே டைமில் கொண்டு வர முடியாததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி நாம் எல்லாருமே லேக் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணவே முடியாது. ஸோ ப்ரொகாஸ்டினேஷன் இஸ் ஆர் பிக்கஸ்ட் எனிமி. அதை வந்து நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஸ்டார்டிங் இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து நானும் சஃபர் ஆனேன். ஆனால் போக 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 இந்த ப்ரொகாஸ்டினேஷன் வந்து இல்லாமல் போச்சு. அதுக்கு நான் பண்ண ஒரே ஒரு சிம்பிள் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம டூ டூ லிஸ்ட்டில் ஒரு 4 ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 4 ஒர்க்ஸையுமே நான் வந்து கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே முடிப்பேனா இல்லையாங்கிறது டவுட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒர்க்ஸ் முடிச்சிருப்பேன். பேலன்ஸ் 3 ஒர்க்ஸ் வந்து முடிக்காமல் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் டே போகும். அப்புறம் நெக்ஸ்ட் டேயில் இருக்கிற ஒர்க்ஸ் அப்புறம் அப்படியே அடுத்தடுத்த டேஸ் ஒர்க்ஸ் எல்லாருமே அப்படியே உங்களுக்கு பெண்டிங் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் வந்து ஒரு பெரிய லேக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நான் முடித்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட் டூல் எது அப்படின்னா பிளானர் வச்சுக்கிட்டேன். ஸோ பிளானர் அப்படிங்கிறது நம்ம மொபைலில் யூஸ் பண்ணணும், ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு சிம்பிள் ஒரு நோட் பேட், ஒரு சிம்பிள் ஒரு டைரி கையில் வச்சுக்கோங்க. அந்த நோட் பேட் அண்ட் டைரியை வச்சு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் உங்கள் அஜெண்டா நீங்கள் பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன முடிச்சிருக்கோம், என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிளானர். நான் என்னோடய பிளானரோட சாம்பிள்ஸ் வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ரொம்ப என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதியிருப்பேன். ஸோ வீடியோட எண்டில் நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அது ஜஸ்ட் ஒரு சாம்பிள்ஸ் இமேஜஸ் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஸோ பிளானர் வந்து ரொம்ப மஸ்ட்டு. பிளானர் போட்டால் நம்ம எல்லாம் சால்வ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிளானரை போட்டுட்டு அந்த பிளானரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ரொக்ராஸ்டினேஷனை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும். ப்ரொக்ராஸ்டினேஷனை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நீங்களுமே ஃபினான்ஷியலாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எவிடென்ட் டூலாக இருக்கும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நிறைய மில்லியனர்ஸ், நிறைய பில்லியனர்ஸ், நிறைய ரிச் பீப்புள்ஸ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் பிளானர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானர்ஸ் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு ஃபியூ பிளானர்ஸோட லிங்க்ஸ் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் நம்ம டைமு, டே அண்ட் டேட்டு, என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க செக் பாக்ஸ் மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரியே உங்களுக்கு அதில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட டூ மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா முடிக்க ஜஸ்ட்டு டிக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாராவது உங்களுக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்கள் லைஃப்பில் உங்கள் ஜேர்னிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக குன்னூர் பக்கத்தில் இன்றைக்கி ஒரு சைட் விசிட். ஸோ சைட் விசிட்ஸ்க்கு வந்த இடத்துல நான் உங்களுக்கு ஓகே நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாட்டு. ஸோ ஒரு சின்ன வாக்காக வரும்போது அந்த வாக் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் லெசன் நான் சொன்னேன் இல்லையா, லைஃப் லெசன் அப்படிங்கிறது லெசன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், லெசன் சொல்லி கொடுக்குறாங்க, லேர்ன் பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அதை நடைமுறைப்படுத்துகிறோம். ஸோ இதுதான் லெசன் அப்படிங்கிறது. எல்லாரோட லைஃப்லேயுமே சம் லெசன்ஸ் இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு டயர், இன்ஜின், ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் விண்ட்ஷீல்டு, இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த காரை வந்து எடுத்த உடனே யாரும் மேனுஃபேக்சர் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 100 years 150 years-ஆக வந்து இந்த எவல்யூஷன் நடந்து இன்றைக்கி தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதை லேர்ன் பண்ணுறதுக்கு அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், எப்படி வந்து காரை இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி லெசன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம லேர்ன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கேஸ் ஸ்டடீஸ், இப்போ நான் சொல்கிற இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், மற்றவங்க லைஃப்பில் நடந்த ஷேரிங்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண முடியும். அப்படி நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய கிளைண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு வந்து இப்போது ஒரு பில்டிங் வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. இப்போ நம்ம ஆர்கிடெக்சரல் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளானிங், டிசைனிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்னா, ஸ்டார்டிங்கில் பிளானிங் எலிவேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் டேரெக்டாக வந்து ஒரு கான்ட்ராக்டர் ஒரு மேஷனை வந்து டேரெக்டாக அப்ரோச் பண்ணி பட்ஜெட்டில் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணார். ஸோ இது வந்து என்னோடய ஃபீல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நான் இன்றைக்கி இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டு இருந்தது, பில்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் போக 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 நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. மெயினாக ஃபினான்ஷியலி ட்ராபேக்ஸ் நிறையா வந்தது. ஏன்னா அந்த மேஷன் வந்து ப்ராமிஸ் பண்ண அமௌண்ட்டை விட ஜாஸ்தியாக வந்து கோட் பண்ணிட்டாரு. பில்டிங் மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. அப்புறம் ஓவரால் ஒர்க்மேன்ஷிப் வந்து கரெக்டாக வரல, இவர் ஏம் பண்ண மாதிரி டிசைன் வரல அப்படின்னு சொல்லி நிறைய லேக் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஸ்டார்டிங்கில் வந்து அவர் ஆக்சுவலி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு மீ. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் அவர் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி ஒரு 6 months கழிச்சு ஒரு நாள் மீட் பண்ணும்போது நான் லைவாக உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி எல்லாமே லேக் ஆகிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொன்னார். ஸோ அப்போ நான் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னா, லெசன்ஸ் அப்படிங்கிறத ஒருத்தவங்க சொல்லும்போது அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் அதில் இருக்கிற நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கோர் ஐடியாவை வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் தான். ஓகே, ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் நம்மளோட வீடியோ வரலாம். விஷயம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ செகண்ட் திங் நான் ப்ரொக்ராஸ்டினேஷன் சொன்னேன். ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணணும், பிளானை வச்சு கிளியர் பண்ணலாம், டு டூ லிஸ்ட் போடலாம், டைரியில் வந்து நம்ம டெய்லி MOM எழுதலாம். ஸோ MOM வந்து நம்ம ஒரு மீட்டிங் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட லைஃப் மொமெண்ட்ஸ், நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு MOM மாதிரி போடலாம். இப்போ நான் பர்சனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இருக்கிறது வந்து ஆக்சுவலி பிஸ்னஸ் இருக்குது, அப்புறம் டீம் லீடராக வந்து ஒரு டீம் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். ஆனால் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரே ஒரு பிளானர் தான் வச்சுருக்கிறேன். சிங்கிள் பிளானரில் இது எல்லாமே கவர் பண்ணிடுவேன். மார்னிங்லேருந்து
நைட்டு 8:30 9 o'clock வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக அந்த எம்எம் லிஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நான் பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நான் பண்ணுற விஷயம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்களும் பண்ணுங்கள், நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டீனேஜ் லைஃப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, சம்வேர் நீங்கள் லேக் ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எங்கே லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு காமன் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு காமன் லைஃப் லெசன், லேர்ன் டு பி லைக் அ ஜென்டில்மேன். ஸோ ஜென்டில்மேன் சொன்னோடனே கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ரொம்ப டிப் டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜென்டில்மேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே ஜென்டில்மேன் சொன்னோடனே நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லேர்ன் டு பி லைக் அ ஜென்டில்மேன், அதை நோக்கி ஏம் பண்ணுங்கள். கரெக்டாக அது வந்து உங்களுக்கு ஆப்டாக சூட் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஜென்டில்மேன் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ லைஃப்பில் வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, பே பண்ணி வாங்குறீங்க. ஸோ செலக்ட் பண்ணுறீங்க, அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கஸ்டமைஸ் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறீங்க, காராக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரையல் பார்க்குறீங்க, கிளாத்ஸாக இருக்கட்டும், வாட் எவர். அதை நீங்கள் போயிட்டு அதை நீங்கள் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, அந்த விஷயங்களில் கூட இந்த ஜென்டில்மேன், இந்த வேல்யூ ப்ரொவைடிங் எல்லாமே விஷயங்கள் இருக்குது. ஒரு பேசிக் எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டீனேஜராக இருக்கிறீங்க, 20s இருக்கிறீங்க, 25, 26, 27 ஏஜ் நீங்கள் ஆகும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்டேஜ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். 20s to 30s நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 30s அந்த டைம் பீரியடில் தான் நம்ம நிறைய லேர்ன் பண்ண முடியும். லேர்ன் பண்ணி நம்ம வந்து நம்மளோட லைஃபோட அடுத்த பார்ட் வந்து ரிச்சாக இருக்க போதா, மில்லியனர் ஆக போகிறோமா, இல்லை என்ன மாதிரி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த 20s to 30s ஏஜ் கேட்டகரி ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டைம் பீரியட். ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் எதையும் டெவலப் பண்ணி சின்ன சின்ன எட்டிக்யூட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேறு எதுவுமே கிடையாது. மேனர்ஸ், இந்த டீசன்சி ஃபாலோ பண்ணுறது, அந்த லைஃப்பில் நம்மளோட மைண்ட் செட் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. மைண்ட் செட் தான் முக்கியமாக, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மைண்ட் செட் தான். ஜென்டில்மேன் அப்படின்னு இந்த வார்த்தை எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்கிறாங்க. ஜென்டில்மேன் அப்படின்னா ஓகே, ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையுமே லைக் நம்ம பேசுகிறது, நம்ம நடக்கிறது, நம்ம செய்கிறது, முக்கியமாக நம்ம பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ், அஃபிஷியல் கோல்ஸு, மைண்ட் செட் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு ஜென்டில்மேனோட இது வந்து இருந்துகிட்டே இருக்கணும். வாட் எவர் நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியாக இருக்கலாம், டீனேஜராக இருக்கலாம், இல்லை எனி கேட்டகரியாக இருக்கலாம். ஸோ இப்போவே அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் நம்மளோட லைஃப் நடக்குது அப்படின்னா, சடனாக நம்ம வந்து அதை நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணிவிட்டு நோ எனக்கு வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேக் ஆகிடவே கூடாது. வாட் எவர் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்டில்மேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆக்சுவல் மீனிங்கு லைஃப்பில் நெகட்டிவிட்டி நிறைய வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய நாம் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவோம். வாட் எவர் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். ஆனால் என்ன சேலஞ்சாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அந்த ஒரு ஜென்டில்மேன் லெவலில் அந்த ஒரு வேல்யூ ப்ரொவைடிங் ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, நான் வந்து ஜாலியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் யாருமே சொல்ல முடியாது. எல்லாரோட லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ரோடு வந்து எப்போவுமே சமமாக இருக்காது, எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நாம் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம், எந்த விதமான இஷ்யூஸ் வந்து நம்ம பெருசாக வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அதாவது நம்மளோட இன்னர் அஃபெக்ட் பண்ணாது. நம்ம இன்னர் செல்ஃப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த மென்டாலிட்டி வந்து நம்ம கரெக்டாக டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த லெவலுக்கு ஈஸியாக போக முடியும். ஸோ ஈஸியாக போகிறதுக்கு உண்டான ஒரு பேசிக்கான விஷயம் பி லைக் அ ஜென்டில்மேன், அந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்டில்மேன் திங்லேயே வந்துடுது. ஸோ நீங்கள் உங்களை பார்த்து இப்போ உங்கள் சுற்றி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூல்லையோ, உங்கள் கிளாஸ்லையோ, காலேஜ்லேயோ, இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ இருக்கிறீங்க வச்சுக்கலாம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்களை பார்த்து தே ஷுட் லேர்ன் லைக் இவனை மாதிரி நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ண முடியலையே, இவனை மாதிரி என்னால் ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலையே, இவனை மாதிரி என்னால் என்னோடய பிஸ்னஸ் லைஃப்பில், அஃபிஷியல் லைஃப்பில் என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம 10-11 இருக்க முடியாது. நாம் சில ஸ்கில் செட்ஸை லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அது லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியும், மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு லீடராக இருக்க முடியும். ஸோ லீடராக ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரோட எய்மும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லீடர் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து அந்த ஸ்டாஃப்ஸோட ஒர்க்கர்ஸோட ஷூவில் இருந்து பார்த்தா தான் தெரியும் லீடர் ஆகிறது எப்படி ஆக முடியும், அந்த ஹம்பிள்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீடர் ஆகிறதுக்கு நம்ம ஸ்கில் செட்டு, மைண்ட் செட் அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது நான் சொன்ன இந்த ப்ரொக்ரஸ்டினேஷனை டீல் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து பி லைக் அ ஜென்டில்மேன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லீடர் ஆக முடியும். ஸோ
அது ஆக்சுவலாக அது லீடர் ஆகிறது வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். பட் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் நான் பார்க்குற நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் அ வேல்யூ டு த சொசைட்டி. ஸோ லைஃப் லெசன்ஸ்னு வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அன்னன்னைக்கு அந்தந்த மந்த்துக்கு நமக்கு ஏர்ன் பண்ணுறது சேலரி, அந்தந்த மந்த்துக்கு நமக்கு வந்து ஒரு இன்கம் வருது, நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து அங்கே போகணும், ஒரு டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறத நான் இங்கேருந்து நான் ஏர்ன் பண்ணணும், இங்கேருந்து நான் பிளான் பண்ணால் தான் நான் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ரொவைடிங் த வேல்யூ டு த சொசைட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இந்த சொசைட்டிக்கு நான் பண்ணுற விஷயங்களா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபீல்டு நான் எம் ஆர்கிடெக்ட். இப்போ நான் வந்து என்னோட சொசைட்டிக்கு நான் எப்படி வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னா, நான் வந்து இப்போது லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த சொசைட்டிக்கு நான் வேல்யூ கொடுத்தாகணும். நான் வந்து சம் இனோவேஷனான ஒரு டிசைன்ஸ் கொடுக்கலாம், இனோவேஷனான ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்கலாம் கிளைண்ட்டுக்கு. ஸோ இப்போ மற்ற டெலிவரபிள்ஸ்க்கும் நம்ம டெலிவரபிள்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்கலாம். இன்ஸ்டன்டேனியஸாக கொடுக்கலாம், டைம்லி டெலிவரி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து டார்கெட் பண்ண முடியும், நிறைய விஷயங்களை நான் வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூ லெசனாக இருக்கும். ஸோ இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நாம் என்றைக்காக இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அப்ரெண்டிஸாக இருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக நீங்களும் இந்த சொசைட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் உங்களோட லைஃபுக்கு உண்டான ஒரு டார்கெட், ஒரு லைஃபுக்கு உண்டான ஒரு அச்சீவ்மெண்ட், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா லைஃபுக்கு உண்டான ஒரு பர்பஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த லைஃப் லெசனை வந்து நிறையா பேரண்ட்ஸ், நிறைய டேட்ஸ் வந்து அவங்களோட சன்ஸுக்கு வந்து சொல்லுவாங்க. நிறையா பேர் தெரிஞ்சிருக்காது, வாட் எவர் இட் மைட் பி. ஆனால் என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான லெசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு கிவ் அ வேல்யூ அட் எனி பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப் டைம். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து சொசைட்டிக்கு வேல்யூ கொடுத்தே ஆகணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட் இருக்கும். இப்போ நான் வந்து டாக்டராக இருக்கலாம், நான் வந்து லாயராக இருக்கலாம், நான் வந்து ஆர்கிடெக்ட், என்ன ப்ரொஃபஷனாக இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் த ப்ரொஃபஷன், அப்பார்ட் ஃப்ரம் த பேஷன், உங்களோட லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கலாம். அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் வேல்யூ கொடுக்க முடியும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க. ஐ மீன் கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு வேலையை பண்ணணும், கஷ்டப்பட்டு வேலை பண்ணி தான் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், மணி உங்களை ஃபாலோ பண்ணி வரும். மணி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேம் உங்களை ஃபாலோ பண்ணி வரும், நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நாம் யாருமே சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நாம் எல்லோருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ட்ரூத்து. இப்போது வந்து ஒரு சின்ன பையன் இருக்கிறான். சின்ன பையனை வந்து அவனோட லெவலில் தான் அவனால் நடக்க முடியும், அவனோட லெவலில் தான் அவனால் ஓட முடியும், அவனோட லெவலில் தான் அவனால் சைக்கிள் ஓட்ட முடியும். இப்போ நான் ஒரு அடல்ட் இருக்கிறேன் அப்படின்னா என்னால் ஒரு லெவலில் தான் இந்த ட்ராக்கில், ஐ மீன் ஒரு ஸ்பீடில் தான் போக முடியும். நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது, ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணும்போது அது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதில்ல, நெகட்டிவாக தான் போகுது, நம்ம மைண்ட் செட்டும் லேக் ஆகுது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. மென்டலி, ஃபிசிக்கலி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம், அதோட ஃப்ளோலேயே கொடுக்கலாம். நம்மளோட டார்கெட், நம்மளோட எய்ம் கரெக்டாக இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ அந்த எட்ஜுக்கு போகணும் அப்படின்னா என்னோடய எய்ம் கரெக்டாக இருக்குது, அந்த எட்ஜ் நோக்கி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறேன். நான் ஸ்லோவாக போனாலும் சரி, நடந்துட்டு போனாலும் சரி, ஓடி போனாலும் சரி, நான் அங்கே போக தான் போகிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட விஷன் மட்டும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க போதும். அதை சீக்கிரமாக முடிக்கணும், சீக்கிரம் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான நெசசிட்டியும் கிடையாது. ஃப்ரீயாக நம்ம ஜாலியாக ஃபன்னாக அதை வந்து கொண்டு போகலாம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் அதை வந்து ஃபன். இல்லாமல் இருந்தது அப்படின்னா யார் வேணாலும் அதை வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும், பி லைக் எ ஜென்டில்மேன், டைம் மேனேஜ்மெண்ட், பங்க்சுவாலிட்டி, இது எல்லாமே முக்கியமான விஷயம். ஸோ நாம் பார்க்குற லாஸ்ட் லைஃப் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்குது, இல்லை ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குது, வாட் எவர் என்ன நடந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு வேல மற்றவங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா,
நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ என் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்காது. உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஒருத்தரோட லைஃப்பில் இருக்காது. ஸோ எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கலெக்டிவாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வகையில், பெனிஃபிஷியலான வகையில் சொல்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு க்ரோ இன் யோர் பிஸ்னஸ் லைஃப், இன் யோர் பர்சனல் லைஃப், எல்லாத்துலேயுமே நீங்கள் க்ரோ ஆகணும். க்ரோ ஆகி ஒரு லெவலுக்கு நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் ஒரு லைஃப் லெசனாக இருக்கும் மற்றவங்களுக்கு. அந்த லைஃப் லெசனை யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து BNI அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோர் வேல்யூ சொல்லுவாங்க, கிவர்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிவர்ஸ் கெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கிவர்ஸ் கெயின் அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது திரும்பி கொடுக்கப்படும். இது வந்து பைபிள்லேயும் ஒரு வேர்ஸ் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து நம்ம நோக்கி திரும்பவும் நம்மளுக்கு வரும். உடனே வராது, ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் வந்தே ஆகும். இதுதான் வந்து ஆக்சுவல் தியரி, ஆக்சுவல் கான்செப்ட் வந்து இதுதான். இந்த கான்செப்டை வந்து நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, லைஃப் லெசன் வரும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை வச்சு எல்லாருமே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும். ஸோ கிவர்ஸ் கெயின் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் ஒரு விஷயம் கொடுக்குறீங்க, மறுபடியும் அதுக்கு உங்களுக்கு வருது. அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு லெவலுக்கு க்ரோ ஆகணும். க்ரோவாகி அச்சீவ் ஆகி மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எல்லா லைஃப் லெசன்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது 17 லைஃப் லெசன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் வீடியோட ஸ்டார்டிங்கில். பட் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஸ்டார்டிங் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். நாம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.